ஒரு வேலையாக கோரி காக்கா தன்னோட காட்டை விட்டு ரொம்ப தூரம் பறந்து போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. வரும்போது ரொம்ப மேகங்களாக சூழ்ந்துருந்துச்சு. அதை பார்த்தோன்னே கோரி காக்காவுக்கு என்ன இப்படி மேகம் சூழ்ந்து நிற்கிது, இன்னை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேக வேகமாக பறந்துச்சு. மழை பெருசாக வர்றதுக்குள்ளே நம்ம எப்படியாவது நம்ம கூட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சி கோரி காக்கா வேக வேகமாக பறந்து வந்துச்சு. இப்படி வேக வேகமாக பறந்து வந்தப்போ ஒரு கிளையில் மோதி கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்ததுக்கப்புறம் அதோட தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துருந்துச்சு. இதில் கோரி காக்கா மயக்க போட்டு அப்படியே விழுந்துருச்சு. இனி என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயம் கிச்சு காக்கா அந்த சைடாக வந்தப்போ என்ன கோரி தலையிலேருந்து ரத்தம் வருது, ஒருவேளை அது செத்துருச்சோ அப்படின்னு நினச்சி செத்துருச்சு அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு, ஆனால் கோரி மயக்கப்பட்டு தான் விழுந்துருந்துச்சு. அது செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது மற்ற பறவைங்கக்கிட்ட போய் சொல்லலான்ட்டு போச்சு. அப்போ ஒரு இடத்துல சோனாக்குருவியும் புறாவும் காக்காவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கோரி எவ்வளோ நேரமாக காணோம் அப்படின்னு காக்கா மற்ற பறவைங்கக்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம் பார்த்து கிச்சு காக்கா உன் மனசை திடப்படுத்திக்கோ, நான் வழியில் ஒரு விஷயத்தை பார்த்தேன், கோரிக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் கோரி இறந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே காக்கா கண்ணீர் வராப்பில் நடிச்சிச்சு. ஏன்னா கோரி காக்காவை காக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் காக்கா மற்ற பறவைங்க என்ன நினைக்குமா அப்படின்ற நினைப்பில் சும்மா அழுகிறாப்பில் இருந்துச்சு. உடனே மற்ற பறவைங்க அதுக்குள்ளே இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த கெதியா காலம்னா சரி விடுங்க, வேறு ஏதாவது ஒரு பெண்ணை காகத்தை பார்த்து உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பேசிச்சுங்க. இதை உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுச்சு காகம். எப்பாடா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வேற ஒரு காகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுச்சு. ஆனால் வெளியில் அவங்கக்கிட்ட நான் என்ன அப்படியா கல்யாணக்காரன் மனைவி இறந்தோடனே கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சும்மா அவங்கக்கிட்ட வாய்க்காக பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மற்ற பறவைங்க நாங்கள் உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கல அண்ணா, இன்னும் ஒரு மாதம் போகட்டும், அப்போ நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் காக்கா இந்த கோரி இறந்துட்டாளா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சமயத்தில் நைட்டு ரொம்ப மேகங்கள் எல்லாம் மழையாக பொழிஞ்சது. இந்த மலையில் கீழே விழுந்து கிடந்த கோரி காக்கா மேலே பட்டவுடனே கோரி காக்காவுக்கு லைட்டாக முழிப்பு தட்டுச்சு. என்ன நான் விழுந்துட்டேனா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் சுதாரிப்பு வந்துச்சு. மயக்கம் தெளிஞ்சதில் நான் கீழே மயங்கி விழுந்துட்டேனா, நேரம் என்னை காணோன்னு காக்கா ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கும், நான் உடனே வீட்டுக்கு பறந்து போகணும், ஆனால் மழை வேறு இப்படி கொட்டுதே அப்படின்னு தனக்குள்ளே பேசிக்கிச்சு. அதுக்கப்புறம் கோரி காக்கா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாச்சு. இந்த மலையோடையே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கோரி காக்கா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காக்கா என்ன செய்யுதோ அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் காக்கா கேரட்டை சாப்பிட்டுக்கிருந்துச்சு. தன்னோட பையன் ஜக்குவை நல்லா தூங்க வச்சுட்டு அந்த மற்ற பறவைங்க கொடுத்த கேரட்டை உட்காந்து நல்லா சுகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. மற்ற பறவைங்க காக்காவை நல்லா கவனிச்சுக்கிச்சுங்க. பாவம் அது ஒய்ஃப் இறந்துருச்சு, அது பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சி காக்காவை மற்ற பறவைங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா கவனிச்சுக்கிச்சுங்க. அந்த காட்டில் காக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே டக் டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா காக்காவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அது கோரி காக்கா. கோரி நீயா அப்படின்னு ரொம்ப பயத்தோடு கேட்டுச்சு. என்னது? அதுக்கப்புறம் கோரி காக்கா ஆமாம் நான் தான், இப்போ என்ன அப்படின்ச்சு. இல்லை நீ இறந்துட்டேன்னு கிச்சு காக்கா சொல்லிச்சு அப்படின்ச்சு. அதெல்லாம் இல்லை, மயக்கப்பட்டு தான் கிடந்தேன், இப்போ மழை பெஞ்சோடனே எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே காக்கா எப்படியா இந்த இவளை கழட்டி விட்டுட்டு நம்ம வேற ரெண்டாவது கல்யாணம் பண்ணணுன்ட்டு திட்டம் போட்டுட்டு காக்கா உங்கள் மாமா ஊர்லேருந்து வந்தார், உனக்கு 5 சவரன் நகை கொண்டு வந்திருக்காரான், நீ இல்லைன்னொன்னே திருப்பி கொண்டுகிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே கோரி காக்கா என்னது 5 சவரன் நகை கொண்டு வந்தாரா, நான் இல்லைன்னு திருப்பி கொண்டு போயிட்டாரா, இதையே நீங்கள் வந்தோடனே சொல்லலை, நான் அப்பயே போய் அந்த 5 சவரன் நகையை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு
கோரி காக்கா பறந்து போச்சு. இவ போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள 2 வாரம் ஆகும். இந்த 2 வாரத்தில் நம்ம எப்படியாவது 2வது கல்யாணம் பண்ணிடணும்ட்டு காலு காக்கா திட்டம் போட்டுருந்துச்சு. கோரி வந்ததையும் அது இப்படி பேசினதையும் மற்ற பறவைங்கக்கிட்ட காலு காக்கா சொல்லவே இல்லை. மற்ற பறவைங்க எல்லாருமே கோரி இறந்துடுச்சு, அதனால் காலு காக்கா தனியாக தான் இருக்குது, அதுக்கு எப்படியாவது இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டே இருந்துச்சுங்க. உடனே அந்த காட்டில் இருக்கிற சாவி அப்படின்ற இன்னொரு பெண் காகத்தோடக்கு கால் காக்காவுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு எல்லா பறவைகளும் சேர்ந்து முடிவெடுத்துச்சுங்க. உடனே அதை கேட்ட காலு காக்காவுக்கு ஒரே சந்தோஷம். சாவி காக்கானா காலு காக்காவுக்கு ரொம்ப இஷ்டம். உடனே கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உள்ள நினச்சிக்கிட்டுச்சு. ஆனால் வெளியே வாய் திறந்து சொல்லாலுமே இருந்துச்சு. மற்ற பறவைங்க எல்லாரும் பேசி முடித்து ஒரு நல்ல நாளாக பார்த்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க. இதே சமயம் மாமாவை பார்க்க போன கோரி காக்கா, என்ன மாமா, எனக்கு 5 சவரன் நகை கொண்டு வந்தீங்களா, நான் வீட்டில் இல்லைன்னு திருப்பி கொண்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கோரி காக்கா கேட்டுச்சு. என்னது, நான் 5 சவரன் கொண்டு வந்தேனா, நான் எப்போ கொண்டு வந்தேன் அப்படின்னு மாமா சொன்னாங்க. இல்லை மாமாஜி, காலுஜி தான் சொன்னார், நீங்கள் 5 சவரன் நகை கொண்டு வந்தீங்களாம்ல, அதை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இப்போயே வாங்கிக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னானே. நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை, நாங்கள் வரவும் இல்லை, உன் வீட்டுக்காரர் ஏதோ நல்லா உன்கிட்ட போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த சமயம் கோரி காக்கா, என்ன போய் சொல்லிச்சா, அப்போ ஏதோ ஒரு பிளான் பண்ணுது காலு காக்கா, நான் உடனே வீட்டுக்கு போகணும், என்ன செஞ்சிச்சுன்னு தெரியலையே, ஏன் இப்படி போய் சொல்லுதுன்னு தெரியலை, அது எதுவும் வேறு எதுவும் மனம் மாறிடுச்சா அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மாமா, அவன் திருட்டு பையன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த சமயம் வந்து அவங்க அத்தை, உங்கள் காட்டில் ஒரு கல்யாணம்னு இன்னொரு பறவை வந்து என்கிட்ட சொல்லிச்சுடி அப்படின்னு சொல்லிச்சு. என்னது, கல்யாணமா, எனக்கு தெரியாமல் அந்த காட்டில் கல்யாணமா, அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இந்த காலு காக்கா தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தெரியுது, அதனால தான் என்னை எப்படி பற்றி விட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமாத்தை எடுத்து தன்னோட ரெக்கைக்குள்ளே வச்சுக்கிச்சு. உடனே மாமாஜி, என்ன கோரி விளக்கமாத்தை எடுத்து வச்சுருக்க அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம், இது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு பறந்து வேகமாக அந்த விளக்கமாத்தோடையே தன்னோட காட்டுக்கு பறந்து கோரி காக்கா வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா மற்ற பறவைங்க எல்லாரும் சேர்ந்து காலு காக்காவுக்கும் சாவி காக்காவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி ரெடியாக இருந்தாங்க. மற்ற பறவைங்க எல்லாரும் காலு காக்காவுக்கும் சாவி காக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள சந்தோஷமாக வச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அப்போ திடீர்னு கோரி காக்கா வந்தோடனே கிச்சி காக்கா எல்லாரும், இது கோரி இல்லை, ஆவி, கோரியோட ஆவி, கோரி காலு காக்கா பாவம், கல்யாணம் பண்ணட்டும், நீ விட்டுட்டு போயிடு, நீ தான் செத்துட்டல அப்படின்னு சொல்லிச்சுங்க. உடனே கோரி, என்னது, நான் செத்துட்டேன்னா, நான் சாகலாம் இல்லை கிச்சி காக்கா, நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மற்ற பறவைங்க எல்லாருமே நம்பாமலே இருந்தாங்க. இல்லை, நீ செத்துட்ட, நீ ஆவி, நாங்கள் எல்லாருமே நீ செத்துட்டேன்னு ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருக்கோம், கிச்சு காக்கா நீ செத்ததை கண்ணார பார்த்துட்டு வந்துச்சுங்க, இப்போ நீ வந்திருக்கிறது ஆவி ஆவி அப்படின்னு கோரி காக்காட்ட சொல்லிச்சு. உடனே நான் ஆவியா அப்படின்னு ஒரு விளக்கமாத்தை எடுத்து காட்டுச்சு. விளக்கமாத்தை எடுத்து காட்டினோடனே ஐயோ இது கோரி காக்கா தான் அப்படின்னு மற்ற பறவைங்க எல்லாருமே நம்பிருச்சுங்க. நம்பினோடனே காலு காக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. உடனே பறந்து போச்சு. காலு காக்காவை தொடர்ந்து விளக்கமாத்தை எடுத்துக்கிட்டு கோரி காக்கா பின்னாடியே துரத்திக்கிட்டே போச்சு.